மறுபடியும் தேசத்தினுடைய தீப்பிழம்புகள் எங்களை இன்று வரை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற தெய்வங்கள், அது யாராக இருந்தாலும், நீங்கள் என்னை சுட்டாலும் எரித்தாலும், மறுபடியும் என்னை புதைத்து மீண்டும் எழும்பி நின்றாலும் என் தேசிய தலைவன் பிரபாகரன் தான். ஆகவே நான் திரும்ப திரும்ப அதை சொல்லவில்லை. அவர்களுடைய எங்களுடைய தேசத்தின் விதைகளுடைய கார்த்திகை மாத இந்த நாட்களிலே என்னுடைய தேச வீரர்களை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய தினம் கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் மற்றும் சமூக கட்டமைப்புகள் தொடர்பான அமைச்சிலே எனக்கு 11 நிமிடங்கள் தரப்பட்டிருக்கிறது. அதிலே முக்கியமாக ஒரு விடயம் ஒன்றை சொல்லணும். என்னென்றால், இன்றைய தினம் என்னை கொலை செய்வேன், ஒயா புத்தளம் பெத்திரேண்டு மரலதானுவா, நீ புத்தள பக்கத்தால் தானே போவாய், உன்னை சுடுவேன் கொள்வேன் என்று சொன்ன எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இல்லை. என்ன கவலை என்றால், இந்த புத்தள மக்களுடைய விடயத்தை உண்மையாக சுகாதார அமைச்சருடைய காதிலே கேட்டுட்டேன் என்று சொல்லி என்னை கொலை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் 39 வருஷம் பயப்படாத நாங்கள் அடாப்பா இனி பயப்பட போகிறோம், அது பரவாயில்லை. ஆகவே அதை ஒன்று. ரெண்டாவது, அந்த புத்தள வைத்தியசாலையை தரம் உயர்த்துவதாகவும் சொல்லியிருக்கிறார், அதிலையும் சந்தோஷம். உண்மையாகவே நானே அதை இப்போ முஸ்லீம் மக்கள் அதிகமாக செறிந்து வாழுகின்ற பிரதேசம் பற்றி கதைக்கிறேன் என்றால், என்னுடைய தலைவன் விட்டு போன ஒரு கடமை, அவ்வளவுதான். என்னுடைய தலைவன் இன்று ஒரு நாள் யாழ்ப்பாணத்திலிருந்து அவர்களை அனுப்பியிருக்கிறார்களாக இருந்தால் அந்த கடமை, அந்த பழியை நிவர்த்தி செய்வதற்காக என்னுடைய இரத்த சகோதரர்களுக்காக 4 வசனம் இந்த பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன். அவர்களுக்கு உண்மையை சொல்கிறேன், அவ்வளவுதான். அதைவிட முக்கியமாக எங்களுடைய மலைய மக்கள் தொடர்பாகவும் நான் கருத்தை தெரிவித்த காரணம், அவர்களுக்கு குரல் இல்லை. அவர்களுக்காக வந்து நிற்பவர்கள் இங்கே கதைப்பதில்லை. இங்கே அவர்களுக்காக வந்திருக்கின்ற என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் போகும்போது கப்பிலே தனக்குள்ள என்று சொல்வார்கள், புல்லுபட்டி கொண்டு போய் விற்கிற நிலைமையில தான் இருக்கிறார்கள். ஆகவே கதைக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. உண்மையாகவே நான் சரியான கவலையோடு சொல்கிறேன். எங்களுடைய சுனில் ஹந்துனத்தி அமைச்சர் அவர்களும் இருக்கிறார். இதில் யாழ்ப்பாணம் ஒரு காலத்தில் தமிழீழம் இருக்கையில் பொருண்மைய மேம்பாட்டு கழகம் என்று சொல்லி ஒன்று இருந்தது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. நீங்கள் எல்லாம் எங்களை கொலை செய்யணும் என்றதுக்காக 2005ஆம் ஆண்டு பெறப்பாலி, அதாவது வந்து நீங்கள் போரை தொடங்கும் கொண்டு ஆரம்பித்தார்கள். ஆகவே உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருப்பீங்கள். வடிவ தெளிவாக சொல்கிறேன், பொருண்மைய மேம்பாட்டு கழகம் ஒன்று சிறந்த ஒரு அரசாங்கம் எங்களுடைய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் நடத்தினவர். அதிலே சகல கட்டமைப்புகளும் இருந்தது. எங்களுக்கு பேங்க் இருந்தது, எல்லாம் இருந்தது, விவசாய துறந்தது, சகலையும் பத்திருந்தாங்க. அதற்கு முன்னர், தேசிய தலைவருக்கு முன்னர் கேகேஎஸ் ஃபேக்டரியாக இருக்கட்டும், ஒட்டி சுட்டான் டைல் ஃபேக்டரியாக இருக்கட்டும், அல்லது வந்து ஆணையரவு உப்பளமாக இருக்கட்டும், ஆணையரவு ரசாயன பரிச்சை இதாக இருக்கட்டும், சகலமும் நிறைந்த ஒரு நாட்டில் தான் நான் பிறந்து வளர்ந்து. நான் தமிழீழம் என்கிற நாட்டில் தான் நான் என்னுடைய கால் பதிஞ்சது 86ஆம் ஆண்டு. ஆகவே இப்போது உங்களை நான் தயவு செய்து இருகரம் கூப்பி கேட்கிறேன், தயவு செய்து வடக்கு மாநிலத்தில் இந்த முறை நான் சகலதையும் படித்து பார்த்துட்டு தான் கதைக்கிறேன். போன முறை எங்களுக்கு சான்ஸ் இருந்தது, இதில் 2 வீதம் இருக்குது, 3 வீதம் இருக்குது, டிரைவர் வீதம் இருக்குன்னு சண்டை பிடிக்கிறதுக்கு. இந்த முறை ஒன்றுமே இல்லை. இதில் நீங்கள் போட்டுக்கிற இந்த பட்ஜெட்டை நான் அக்குவர் ஆணிவரா, நான் என்ற மெடிசின் புத்தகங்களை கூட இப்படி வாசித்ததில்லை. ஒவ்வொரு பக்கமாக வாசிச்சிருக்கிறேன். வடக்கு மாநிலத்துக்கு ஒன்றுமே இல்லை. என்னத்தை பற்றி கதைக்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறதால நான் இந்த விடயத்தை சொல்கிறேன். ஆகவே பொறுமைய மேம்பாட்டு கழகம் வச்சு அரசாங்கம் நடத்தின தமிழினம் இன்றைக்கு இவர்களுடைய பிச்சைக்கு, கிரவுண்டுக்கும் இவர்கள் போடுகின்ற பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கும் பின்னால் அலைகிறது என்றால் அந்தளவு ஒரு கவலையான நிலைமையாக இருக்குது. ஆகவே வடக்கு மாநிலத்தில் தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் வாருங்கள். நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு டிசிசி மீட்டிங்கில் எல்லாமே உதவி செய்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்து தரோம். உங்களை சுட்டி காட்டுறோம். விடுற பிள்ளைகளில் இங்கே பிள்ளைகளை சுட்டி காட்டுறதால நான் பெரியவன், நீங்கள் சிறியவன்ற விட நான் சிறியவன், வயதிலையும் இருக்கும், அரசியலை சிறியவன். உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். வாங்கொண்டு கேட்கின்ற போது கூட இல்லை வேண்டாம் என்று போட்டு உங்களுடைய கடற்தொழில் அமைச்சர் மாதிரி யாராவது 2 பேரை கூட்டிக் கொண்டு வச்சுக்கொண்டு டிசிசி மீட்டிங்கள் எப்படி நடத்துவது என்று தெரியாது. அதுக்கு ஒரு சர்க்குலர் இல்லை. அதுக்கு நான் இங்கே வந்து கதைச்சு 27 போட்ட அப்புறம் தான் சர்க்குலர் மாற்றி நீங்கள். நான் இன்றைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன், தேசிய ஒரு அரசாங்கத்தை விழுத்தி இன்னொரு அரசாங்கத்தை ஆரம்பித்து அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட பாராளுமன்ற ஒரு சுயேட்சை குழுவில் வந்த எனக்கு அந்த தேவை இல்லை. ஆகவே தயவு செய்து வழங்கிக் கொள்ளுங்கோ. இன்னும் 4 வருடம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் இல்லாட்டிலும் அடுத்த பட்ஜெட்லையாவது தயவு செய்து ஏதாவது வடக்கு மாநிலம், ஏன் நாங்கள் வடக்கு மாநிலம் என்று கேட்கிறோம், ஏன் கிழக்கு மாநிலம் என்று இனவாதம் இல்லை. எங்களுடைய பாதைகளையும் எங்களுடைய வைத்தியசாலைகளையும் எங்களுடைய சந்தைகளையும் சுனில் கஞ்சனத்தி அமைச்சர் எல்லாம் வந்து பார்த்த நீங்கள் ஆகவே நீங்கள் அதில் பார்த்தா பிறகும் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு அடிஷனலா நீங்கள் ஒன்று செய்யலான்டா கவலையா இருக்கு. மற்றபடி உங்களோட இந்த கோபமோ இல்லாட்டி உங்களை பொய்யர்கள் என்று காட்டுவதோ இந்த தேவையும் எனக்கு இல்லை. அதனால தான் நான் அந்த விடயங்களை கதைக்கிறேன். வடக்கு மாநிலத்தில் அபிவிருத்தி கண்டு போன முறை 5000 மில்லியன் ஒதுக்கினீங்கள், சந்தோஷப்பட்டு நாங்கள் எல்லாரும் என்ன பேசுகளை ஜனாதிபதிக்கு கூட நான் வாழ்த்து சொன்னான். அதில் இந்த முதல் கூட கர்ஷன நாணயக்க சொல்கிறார், அர்ஜுனாவுடைய முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பாராண்டு கூட தன்னை உரையில் கதைச்சிருக்கிறார். ஆனால் அந்த 5000 மில்லியனில் எத்தனை வீதத்தை பாவிச்சேன்னு சொல்லுங்க. நாங்கள் டிசிசி மீட்டிங்கில் பிரசிடண்டோட அடிபட்டு நேர ஐயா எங்களுக்கு பாதையில் போட்டு தாங்க 5000 மில்லியன் கேட்டு நாங்கள் கடைசியாக அதில்
1000 மில்லியன் ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு எல்லாம் 1000 கொடுத்தது. அதில் 10 மில்லியன் 20 மில்லியன் கூட செய்யலை. இந்த முறை 150 மில்லியன் கிரவுண்டுக்கு ஒதுக்கி இருக்கிறீர்கள். அந்த இதில் என்னால் கதைக்கலாது. தயவு செய்து அந்த 150 மில்லியனை பாவிக்க சொல்லுங்க. நீங்கள் பொருளாதார மத்திய நிலையம் சாவச்சேரியில் இருக்கிறது, அதை வந்து பார்த்து மேளம் அடித்து திறக்கிறது இல்லை உங்களுடைய வேலை. மேளம் அடித்து திறக்கிறது வந்து முன்னே அரசாங்கம். நீங்கள் சொன்னீங்க ரப்பர் வெட்ட மாட்டோம், மாலை போட மாட்டோம்னு பார்த்தால் உங்களோட வசந்த சமரசிங்க வந்து மாலைகளையும் போட்டுக்கொண்டு அங்கேயும் போட்டுக்கொண்டு திரிகிறார்கள். அது இல்லை உங்களுடைய அரசாங்கம். நீங்க சொன்ன அபிவிருத்தி ஒரு வருஷம் கடந்துட்டு செய்யலை. ஆகவே அந்த விடயத்துக்கு நாங்கள் வருவோம்.